ஸோ இது வந்து ஃபோர்த் ப்ராப்ளம். ஆல்ரெடி சேனலில் வந்து 1 2 3 ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபோர்த் ப்ராப்ளம், ரீசெண்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஓகேவா? MySQL. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின்னா, கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு டேபிளில் வந்து ஐடி கமா நேம் கொடுத்துருக்காங்க. ஐடி நேம். ஸோ என்ன கண்டிஷன் கேட்டிருக்காங்கன்னா, த ரிசல்ட் ஷுட் கண்டைன் ஐடி அண்ட் நேம் காலம். ஐடி நேம் இருக்கணும். ஒன்லி த ரெக்கார்ட் whose name starts with A and end with K should be selected. ஸோ நேம் வந்து ஏன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அண்ட் தென் கேன்னு எண்ட் ஆயிருக்கணும். அதை மட்டும் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. இதை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எதை கேட்டிருக்காங்கன்னா, ஐடி வந்து அசெண்டிங் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கொரி என்னன்னா, செலக்ட் ஐடி கமா நேம் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வேறு நேம் வந்து ஏல ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஆர் நேமு கேல எண்ட் ஆகணும். எண்டுக்கு வந்து பர்சன்டேஜ் கே. ஆர்டர் பை ஐடி அசெண்டிங். ஸோ இவ்வளோதான் கைஸ் இதுக்கான கொரி. ஸோ நமக்கு வந்து ஏஏகே இதில் முடியறது மட்டும் நமக்கு வந்து ரிசல்ட்டாக வந்துருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்ம வந்து 5th ப்ராப்ளம் பார்ப்போம்.